கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள்ளாய் ஒரு அற்புதமான ஜபத்தை செய்யும்படியாய் இந்த ஜபம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெற்றி திருப்பு முனையை கொண்டு வரும். நிச்சயமாய் உங்கள் கண்ணீரெல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறும். இதை பரிசுத்த ஆவியானவரே செய்வார். அருமையான தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். ஐயா, எந்த சூழ்நிலையிலும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகளாய் வாழுங்கள். எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம், ஆபத்துகள் வரலாம், சவால்கள் வரலாம். ஆனால் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகளாய் நீங்கள் வாழும் பொழுது இவைகளில் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்பதை நீங்கள் நிச்சயமாய் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். உங்களோடு இருக்கிற துணையாளர் ஒருவர் இருக்கிறார். ஐயா, உங்களை அற்புதமாய் உதவி செய்கிறவரும் உதவியாளரும் துணையாளருமாய் என்றென்றுமாய் உங்களை விட்டு பிரியாத ஒரு நல்ல நேசர் உங்களோட இருக்கிறார் என்றால் இது ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். நீ தனியாய் இருக்கவில்லை என் அன்பு சகோதரியே. நீ கைவிடப்பட்டவள் அல்ல, நீ தனியாய் இல்லை. நீங்கள் தனியாய் இருக்கிறேன் ஐயா, கைவிடப்பட்டவளை போல இருக்கிறேன், மனம் நொந்து போய் இருக்கிறேன் என்ற வார்த்தைகளை பேசாதிருங்கள். ஐயா, எந்த சூழ்நிலையிலும் சொல்லுங்கள், என்னை எல்லா இடங்களிலும் தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமக்கிறவர் என்னோட இருக்கிறார். இந்த உலகம் எல்லாம் என்னை கைவிட்டாலும் என்னை நடத்தி கொண்டு போகிறவர், என்னை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை நடத்தி கொண்டு போகிற நல்ல நேசருடைய ஆவியானவர் என்னோட இருக்கிறார். அவரே என் துணையாளரும் உதவியாளரும் என் போதகரும் என் தேற்றரவாளனும் என்று நீங்கள் சொல்லும் பொழுதே ஹல்லேலூயா, உங்க புத்தி கெட்டாத ஒரு சமாதானம் என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களை வந்து சூழ்ந்து கொள்ளும். ஐயா, இந்த சூழ்நிலைகளிலே நல்ல கவனிங்க. கொடுமையான சூழ்நிலைகளை நீங்கள் கடந்து வரும் பொழுது முள்ளுகளுக்குள்ளே நடப்பது போல, தேளுகளும் வலு சர்ப்பங்களும் நிறைந்த பகுதிகளிலே நடப்பது போல, ஒருவேளை உங்கள் உறவினர்கள், சுற்றி இருக்கிறவர்கள், கூட பிறந்தவர்கள் கூட உங்களை கொட்டிக்கொண்டே இருக்கலாம். தேளை போல, சர்ப்பத்தை போல உங்களை விழுங்கி விடுவது போல, அல்லது உங்களை ஒருவேளை ஊசியாய் குத்தி கொண்டே இருக்கலாம். மறந்து விடாதிருங்கள். இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளுவதற்காய், இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து தப்பித்துக் கொள்ளுவதற்காய் தேவனுடைய வார்த்தையை தியானியுங்கள். நீங்கள் சர்ப்பங்களை எடுப்பீர்கள், தேள்களை மிதிப்பீர்கள் என்று கர்த்தர் சொன்னாரே. அன்பு தேவ பிள்ளைகளை, சர்ப்பங்களை எடுக்கவும் தேள்களை மிதிக்கவும் ஆவியானவர் உங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். அதற்காகவே என் அன்பு சகோதரி, அவர் உன்னோட இருக்கிறார். நீ அழுது கொண்டிருப்பதற்காக அல்ல, நீ கண்ணீரோடும் கவலையோடும் துடித்துக் கொண்டிருப்பதற்காக அல்ல, நீ தோல்வி பயத்திலே அல்லது மரண பயத்திலே, எதிர்கால வாழ்க்கையை குறித்த பயத்திலே இருப்பதற்காக அவர் கொடுக்கப்படவில்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடப்பீர்கள், பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவீர்கள். இது யாருக்குயா? ஒருவேளை அப்போஸ்தலர்களுக்கும் ஊழியக்காரர்களுக்குமா இருக்குமோ? அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நடத்தப்படும் பொழுது, ஐயா, நீங்களாய் நடக்காமல் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகளாய், பரிசுத்த ஆவிக்குள்ளே வாழுகிற தேவ பிள்ளைகளாய், எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் பரிசுத்த ஆவியின் அனலாய் இருக்கிற தேவ பிள்ளைகளாய் இருக்கிற உங்களுக்கு தான் அந்த அதிகாரம் என்பதை மறந்து விடாதிருங்கள். அவர்கள் என்னை கொட்டிவிட்டார்கள், அவர்கள் என்னை தீதாய் பேசிவிட்டார்கள், அல்லது என்னை அவர்கள் நோகடித்து விட்டார்கள், நான் மனம் உடைந்து போனேன். உங்க மனம் என்ன அப்படி என்ன மண்பாண்டமா? அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயா, மண்பாண்டம் போன்ற பாத்திரமாய் நாம் இருந்தாலும் நமக்குள்ளே இருக்கிற அந்த விலையேற பெற்ற பொக்கிஷம் என்ன செய்யும்? அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். இந்த பரிசுத்த ஆவியினால் நீங்கள் பலனடையும் பொழுது, ஐயா, பரிசுத்த ஆவிக்குள்ளே நீங்கள் அனலாகும் பொழுது, என் அன்பு சகோதர சகோதரிகளை, பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நடத்தும் பொழுது உங்கள் கண்ணீர்களை எல்லாம் களிப்பாய்
மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. உங்கள் அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற அற்புதங்களின் தேவன் உங்களோட வருகிறார், உங்களோட இருக்கிறார். ஒருபோதும் அவர் உங்களை கைவிடுவதே இல்லை. ஆமென். யாருமே தேற்றவில்லை என்றாலும், இந்த உலகத்திலே யாருமே தேற்ற முடியாத சூழ்நிலைகளிலும் உங்களை தேற்றுவதற்கு, என் அன்பு சகோதரனே சகோதரியே, உன்னை தேற்றுவதற்கு ஒரு அற்புதமான தேற்றவாளன் இருக்கிறவராகவே நம்மோட இருக்கிறார். ஐயா, இல்லாதவர் போல் அல்ல, இருக்கிறவராகவே நம்மோட இருக்கிற அற்புதங்களின் ஆவியானவர் நிச்சயமாய் உங்கள் அழுகையை எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். எல்லா விதமான சதி சூனியங்களையும், உங்களுக்கு விரோதமாய் சொல்லப்படுகிற தீங்கான வார்த்தைகளை அல்லது உங்களை கேவலமாய் பேசுகிற எல்லா இடங்களிலும் அதை மறந்து விடுங்கள். இவர்கள் சொல்லுங்கள், இவர்கள் அறியாமல் பேசுகிறார்கள். என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள், என் அன்பு சகோதரிகளே சகோதரர்களே, என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள், என் சகோதரி கூட என்னை அறியாமல் பேசுகிறாள், என் நண்பர்கள் என்னை அறியாமல் பேசுகிறார்கள். எனக்கு எதிர்காலத்திலே என்ன நடக்கும், என்னோட இருக்கிற அற்புதங்களின் அதிசயங்களின் ஆவியானவர் என்னை என்ன செய்ய முடியும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். யார் என்ன சொன்னா என்ன, ஐயா இந்த உலகம் என்ன சொன்னால் என்ன, ஆவியானவரோடு நடக்கிற தேவ பிரசன்னத்திலே தேவ வார்த்தைகளோடு வார்த்தையின்படியே நடக்கிற தேவ பிள்ளைகளாய் இருக்கிற என்னை, என் குடும்பத்தை இந்த உலகத்திலே யாரும் அசைப்பதில்லை, அசைக்க முடியாது என்று தைரியமாய் சொல்லுங்கள். ஆமென். அழுது கொண்டிருப்பதை விட்டுவிட்டு, ஆமென், பயப்படுவதை, குழம்பி போவதை, நொடிந்து போவதை, உடைந்து போவதை விட்டுவிட்டு, என் அன்பு சகோதரியே, இப்படியே சொல்ல பழகுங்கள். எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். ஐயா, ஒருவேளை நீங்க உங்களை நேசித்த நேசர்கள் எல்லோருக்குள்ளும் உங்களை தேற்றுவார் ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் நம்பி இருந்தவர்கள் யாருமே உங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கலாம். ஐயா, உங்கள் சிநேகிதர்கள் எல்லோரும் உங்களுக்கு துரோகிகளும் சத்துருக்களுமாய் இருக்கலாம். நீங்கள் ஒருவேளை இதற்காக ராக்காலங்களிலே புலம்பல் 1:2 சொல்லப்பட்டிருக்கிறபடி ராக்காலங்களிலே அழுது கொண்டிருக்கிறாள். அவளுடைய கண்ணீர் அவர் கன்னங்களிலே வடிகிறது என்று சொல்லப்பட்டது போல அழுது கொண்டிருக்கிற, அல்லது கலங்கி பயந்து ஒருவேளை எதிர்காலத்தில் என்ன ஆகுமோ, நாளை என்ன ஆகுமோ என்று கலங்குகிற பிள்ளையா இருந்தாலும், இன்று கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடே இருக்கிறார். என் அன்பு சகோதரியே, எக்காரியம் குறித்தும் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகளாய் நீங்கள் நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு என்ன சொல்லுகிறதோ அதை நம்புங்கள், உறுதியாய் நம்புங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, உறுதியாய் அதை நம்புங்கள், மறந்து விடாதிருங்கள். அதுதான் உங்க வாழ்க்கையில் நடக்கும். ஐயா, நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் கண்ணீர்கள் யாவையும் துடைப்பார். இனி மரண பயமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போகும். என் அன்பு சகோதர சகோதரிகளை, நீங்கள் கர்த்தருக்குள்ளே வரும் பொழுது நன்றாய் கவனியுங்கள். கர்த்தருடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகளாய் மாறும் பொழுது முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போகும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். அந்த சிறைச்சாலையிலே இருந்து புறப்பட்ட அந்த அற்புதமான யோசேப்பின் வாழ்க்கையை மறந்து விடாதிருங்கள். ஐயா, இனி யோசேப்பை யார் நினைத்தாலும் தொட முடியாது. அன்பு தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இனி யோசேப்பை நினைத்தாலும் அந்த சிறைச்சாலை வாழ்க்கையை வாழ முடியாது. ஆமென். அந்த சிறைச்சாலையிலே இருந்தவர்கள் அவனை இனி கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. போத்திபாரனுடைய மனைவி அல்ல, எந்த பாருடைய மனைவியும் அல்லது யாரும் அவர் மீது இனி குற்றம் சுமத்த வாய்ப்பே இல்லை. ஆமென். தேவனுடைய ஆவியினால் அந்த மனிதன் நடத்தப்பட்டவன். நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே. இது அற்புதமான இளைஞன். ஐயா, சிறு பிராயத்திலே கர்த்தர் கொடுத்த அந்த அற்புதமான
தரிசனங்களை பிடித்துக் கொண்டான். ஐயா, அவர் கொடுத்த நல்ல சொப்பனங்களை பிடித்துக் கொண்டான். என் வாழ்க்கை இப்படித்தான் நடக்க போகிறது, என் வாழ்க்கை இப்படித்தான் நடக்கும். என்னை யார் கைவிட்டால் என்ன? என் சகோதரர்கள் எல்லோரும் என்னை தூக்கி குழியிலே பாழும் கிணத்திலே போட்டுவிட்டாலும் என்ன? சொல்லுங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, ஐயா, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். என்னை நேசிக்க வேண்டியவர்கள், என் நேசர்கள் கூட என்னை மறந்தார்கள். என் உடன் பிறந்தவர்கள், என் ஆத்ம பிரியனாய் இருந்த என் ஆத்ம சிநேகிதர்கள் என்னை வெறுத்து ஒதுக்கினார்கள். இன்று எல்லோருக்கும் நான் ஒன்றுமில்லாதவள் போல் ஆகிவிட்டேன். ஒரு நாளிலே என்னை பாராட்டினவர்கள், என்னோடே இருப்பேன் என்று சொன்னவர்கள், வாழ்விலும் சாவிலும் உன்னை விட்டு பிரிவதில்லை என்று, உன்னோடே இருப்பதே எனக்கு சந்தோஷம் என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்று என்னை கைவிட்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுகிறீர்களா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். ஒருவேளை சிலரை பெற்றவர்கள் போன்று இருந்தவர்கள், தாய் போன்று பேணி வளர்த்தவர்கள், தகப்பன் போன்று நேசித்தவர்கள் கூட ஒருவேளை கைவிட்டிருக்கலாம். மறந்து விடாதிருங்கள். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார், நினைப்பூட்ட முடியும். இப்படித்தான் அவர் பேசுவார், இப்படித்தான் அவர் நடத்துவார். மறந்து விடாதிருங்கள். அவரே சொல்லுவார், உன் ஒரு ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. யாரையா சொல்லுவான்? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நினைவில் கொண்டு வருகிற இந்த நல்ல வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். யார் மறந்தால் என்ன? அவர்கள் எல்லோரும் என்னை மறந்தாலும் என் தேவன் என்னோடே இருக்கிறவரும் எனக்குள்ளே இருக்கிறவரும் ஆகிய, என்றென்றுமாய் எங்களோடே இருக்கிறவரும் ஆகிய இந்த ஆத்தும நேசருடைய ஆவியானவர் என்னை மறப்பதே இல்லை என்று தைரியமாய் அறிக்கையிடுங்கள். அல்லேலூயா. என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். நல்ல தைரியமாய் சொல்லுங்கள். என் தகப்பனும் தாயும் கூட என்னை கைவிட்டாலும், அவர்களே என்னை மறந்தாலும், என்னை கைவிட்டாலும், இந்த அற்புதங்களின் ஆண்டவர் என்னை மறப்பதில்லை. தைரியமாய் சொல்லுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. எந்த சூழ்நிலையிலும் நம்புங்கள், கர்த்தருடைய வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் என்று. அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தையின்படியே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டும்படியாய் கர்த்தருடைய வார்த்தைகளை நன்றாய் தியானியுங்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை தியானியுங்கள், கவனமாய் வாசியுங்கள். கர்த்தர் ஞாபகப்படுத்துகிற கொடுக்கிற நல்ல வசனங்களை தியானியுங்கள், கருத்தாய் தியானியுங்கள். அவை உங்களுக்காகவே கொடுக்கப்பட்டவைகள். அல்லேலூயா. அவை உனக்காகவே கொடுக்கப்பட்டது என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. என் அன்பு சகோதரியே, ஒருபோதும் மறந்து விடாதே. ஐயா, அந்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது தாவீது சொன்னது போலவே நிச்சயமாய் அவை உங்களுக்குள்ளே அனல் கொள்ளும், உங்கள் ஆவியிலே அனல் கொள்ளும். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறது போல என்னுடைய வார்த்தைகள் அக்னியாகவும் ஆவியாகவும் இருக்கிறதல்லவா? ஆமென். என்னுடைய வார்த்தைகள் அக்னியாகவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலவும் இருக்கிறதல்லவா என்பதை நீங்கள் அப்பொழுது உணர்ந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்படியே தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் இப்படி செய்து விட்டார்கள், அவர்கள் இப்படி செய்து விட்டார்கள், இவர்களும் என்னை ஏமாற்றி விட்டார்கள். ஐயா, நான் இப்படி நினைத்து பார்க்கவே இல்லை என் மகன் இப்படி பேசுவான் என்று. ஐயா, நான் என் வாழ்க்கையிலே நினைத்து பார்க்கவே இல்லை என் மகளா இப்படி பேசுவாள் என்று. இப்படி போன்ற சூழ்நிலைகள் கூட வரலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலை வந்தாலும் பரிசுத்த ஆவிக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். எப்படி அந்த இளைஞனானவன் கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் நல்லா யோசித்து பாருங்க. யார் என்னை கைவிட்டால் என்ன? ஐயா, என் தகப்பனிடம் மறுபடியும் போக முடியாத சூழ்நிலையினால் இருந்தாலும் எந்த போத்திபார் வீட்டிலும் தேவன் என்னோடே இருந்தார். ஆமென். அங்கே ஒரு மகா கொடுமையான ஆபத்து வந்த போதிலும் கர்த்தரே அவனை நடத்தினார் என்பதிலே மாற்றமே இல்லை. எந்த தடுமாற்றமும் இல்லாமல், ஐயா, எந்த மன கிளேசமும் பயமும் இல்லாமல், அல்லது பயத்தினாலோ அல்லது இச்சைகளினாலோ அங்கே அடிமைப்பட்டு போகாதபடி கர்த்தரே அந்த இளைஞரை நடத்தினபடியினால், அல்லேலூயா, அப்படியே சிறைச்சாலையில் இருந்தும் சிங்காசனத்திற்கு கொண்டு சென்ற என் அற்புதங்களின் ஆண்டவர், என் அன்பு சகோதரனே சகோதரியே, நிச்சயமாய் உன்னை இந்த எல்லா கட்டுகள், எல்லா போராட்டங்கள், எல்லா உபத்திரவங்கள்,
எல்லா கண்ணீரின் பாதைகள், எல்லா அழுகையின் பள்ளத்தாக்கினூடே வந்து கொண்டிருக்கிற பகுதிகளிலும் இருந்து உன்னை பாதுகாத்து நிச்சயமாய் அந்த ராஜரீக மேன்மையை அடைய செய்வார். ஹல்லேலூயா. ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, பயப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். ஆமென். இந்த ஆவியானவர் எப்படி அவனை நடத்துறாருன்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஒரு காரியத்தை மறந்து விடாதிருங்கள். ஐயா, அவனுக்கு அவன் அறிந்திருந்த காரியங்களிலே தன் தகப்பன் மூலமாய், தன் தகப்பன் மூலமாய் அவன் பாட்டன் செய்த முப்பாட்டன் செய்த எல்லாவற்றையும், எல்லா காரியங்களையும், தேவன் அவர்களை எப்படி நடத்தினார் என்ற அந்த திரளான சாட்சிகளின்படி அவன் அதை தியானிக்கவும் நம்பவும் அவனுக்கு கிடைத்த நல்ல தரிசனங்களை அவன் மறந்து விடாதபடி அவன் அதை நம்பினபடியினாலே, குளோரி, அந்த வார்த்தைகள் எல்லாம் அவனுக்குள்ளே நிலைத்திருந்தது. அன்பு தேவ பிள்ளைகளை, பிரச்சனைகளை பார்க்காதபடி அந்த அற்புதமான இளைஞன் அவனுக்கு வந்த ஆபத்துகள், பிரச்சனைகள், போராட்டங்களை பார்க்காதபடி உதவி வரும் கண்மலையை, ஆமென், வானத்தையும் பூமியையும் படைத்த என் தகப்பனுடைய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய என் தேவனாகிய கர்த்தர், என் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் என்னை நடத்துவார் என்று அந்த இளைஞனுக்கு இருந்த அந்த நம்பிக்கை, ஹல்லேலூயா, அனலாய் அவிந்து போகாதபடி, நல்ல கவனிங்க, அனலாய் அவிந்து போகாதபடி அவனுக்குள்ளே பற்றி எரிந்து கொண்டே இருந்த அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் உள்ள வார்த்தைகள் அந்த அன்பு தேவ பிள்ளையை அற்புதமாய் கொண்டு கரை சேர்த்தது என்பதை நீங்கள் அறிந்துதான் ஆக வேண்டும். நன்றாய் தியானித்து பாருங்கள். என் நாடு முழுவதும் அடிமையாய் போனாலும் என்ன, எத்தனை அரசுகள் மாறினாலும் என்ன, எத்தனை அரசுகளே, அரசர்களே எனக்கு எதிராய் பேசினாலும் என்ன, என்னோடு இருக்கிற மந்திரிமார்கள் எல்லோரும் எனக்கு விரோதமாய் சூழ்ச்சி செய்தாலும் என்ன, என் தேவன் எங்களை நெருப்பு சூளையிலும் அக்னி சூளையிலும் சிங்க கபியிலும் இருந்து எங்களை பாதுகாப்பார். நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவோம் என்று அந்த நம்பிக்கை, அந்த வைராக்கியம், தேவன் பேரில், தேவனுடைய வார்த்தைகளின் பேரில் இருந்த அந்த தைரியம் அக்னியாய் பற்றி எரிந்ததினாலே, அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த தேவ பிள்ளைகளுக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருந்தார். ஆமென். அந்த சூழ்நிலையிலே அந்த தேவ பிள்ளைகள் எல்லாம் இப்படியாய் உயர்த்தப்பட்டார்கள். ஆமென். எந்த சதி சூனியங்களிலும் உலகமே அவர்களுக்கு எதிராய் நிற்பது போல் நின்ற போதிலும் அவர்கள் கலங்காதபடி திடமனதாய் தைரியமாய் இருப்பதற்கு அவர்கள் நம்பியிருந்த நம்பிக்கை, அவர்கள் நம்பியிருந்த தேவனுடைய வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுக்குள்ளே அனலாய் பற்றி எரிந்து கொண்டே இருந்தது. ஆமென். இந்த தேவ வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே அனலாய் பற்றி எரிந்து கொண்டே இருக்கும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் ஆவியிலே அனலாகுகிறீர்கள். ஹல்லேலூயா. நன்றாய் வேதத்தை தியானியுங்கள். தியானியுங்கள், கவனமாய் சிந்தியுங்கள், கவனமாய் படியுங்கள், கவனமாய் யோசியுங்கள், கவனமாய் அது என்னவென்று அறிந்து கொள்ளுங்கள், கவனமாய் அது உங்களுக்காகவே எழுதப்பட்ட நல்ல வார்த்தைகள் என்பதை நீங்கள் உணரும் பொழுது, வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது அங்கே ஒரு அனல், ஹல்லேலூயா, இந்த கண்ணீர்களை எல்லாம் அப்பொழுதே மாற்றிவிடும். அந்த கண்ணீர்களை எல்லாம் அப்பொழுதே அவைகள் துடைத்து விடும். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் இப்படியாய் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகளாய் கடந்து வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மறுமலர்ச்சியும் மாற்றமும் உண்டாகும். கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகளை, ஆமென், ஒரு நாளும் மறந்து விடாதபடி உங்கள் வாழ்க்கையிலே அதை தியானியுங்கள். ஹல்லேலூயா. அந்த நல்ல வார்த்தைகளை நிச்சயமாய் நம்புங்கள். எங்கள் கண்ணீர்கள் யாவையும் துடைப்பார். இனி மரண பயமும் இல்லை, துக்கமும் இல்லை, எங்கள் வாழ்க்கையிலே அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, எல்லா முந்தினவைகளும் இன்றே ஒளிந்து போகும் என்று நம்புங்கள். ஹல்லேலூயா. எங்கள் தேவன் அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே எங்கள் குறைவுகளை எல்லாம் அவர் தம்முடைய மகிமையிலே நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. எங்களை வெட்கப்படுத்தினவர்களுக்கு மத்தியிலே தைரியமாய் சொல்லுங்கள், எங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தைரியம்
தைரியமாய் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அக்கினியாய் ஆவியாய் உங்களுக்குள்ளே கிரியை செய்யும்படியாய். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். நாங்கள் இனி அழுது கொண்டிருப்பதில்லை. எங்கள் கண்ணீர்கள் யாவையும் துடைக்கிற நல்ல தேவன் எங்களோட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். எங்கள் தேற்றவாளன் எங்களோட இருக்கிறார். ஆமென். நாங்கள் தோற்று போவதில்லை. நாங்கள் ஜெயம் கொள்ளுவதற்கென்று பிறந்தவர்கள். நல்ல வார்த்தைகளை தியானத்தோடும் கவனத்தோடும் ஐயா நிச்சயமான நம்பிக்கையோடும் பேசுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த குப்பையில் இருக்கிறது போல் நான் இருந்தாலும் என்ன, இந்த குப்பையிலா என் வாழ்க்கை, என் சூழ்நிலை, என் நிலைமை குப்பையில் கிடப்பது போல் ஆகிவிட்டது என்று நினைக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஐயா புழுதியில் கிடப்பது போல் கிடக்கிறேன். என் வாழ்க்கை எல்லாம் எரிந்து சாம்பலாய் போன குப்பையாய் போய்விட்டது எல்லாம். அந்த குப்பையில் இருந்து, அந்த சாம்பலில் இருந்து ஒரு சிங்காரத்தை கொடுக்கிறவர் என்று நம்புங்கள். ஹல்லேலூயா. ஒடுங்கின ஆவியை எல்லாம் துதியின் உடையை கொடுத்து மாற்றுவாரே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் நொறுங்கி போன இருதயத்திலே காயம் பட்டுகிறவராய் இந்த பரிசுத்த ஆவியானவர் வருவார். ஆமென். இவரே தேற்றவாளனாய் உங்களோடு இருந்து சகல காரியங்களிலும் உங்களை நடத்தி, ஓ தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல சில வேளைகளிலே உங்களை சிட்சித்து, ஆமென், எந்த பிள்ளைகளோடே கர்த்தர் அன்பு கூறுகிறாரோ அவர்களை சிட்சிக்கவும் செய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அவர் நேசிக்கிறவர்களை சிட்சிக்கிறார். ஒருவேளை கர்த்தருடைய சிட்சையிலே நீங்கள் இருந்தாலும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். இந்த தேவன் உங்கள் கண்ணீர்களை எல்லாம் நிச்சயமாய் களிப்பாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகள் மாறும். ஹல்லேலூயா. உங்கள் பொருளாதார சூழ்நிலைகள் மாறும். உங்களை விட்டு சென்றவர்கள் எல்லாம் உங்கள் பட்சமாய் வருவார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டத்தை பார்த்து சொல்லுங்கள், இவைகள் எல்லாம் என் தேவனாலே கூடுகிற கூட்டம் அல்ல, சதியினாலே அல்லது சூனியங்களினாலே எங்களை அழிப்பதற்காய் எங்கள் மீது பொறாமையினால் போட்டியினால் கூடுகிறார்களே, இவர்கள் எல்லாம் என் தேவனால் கூடுகிற கூட்டம் அல்ல என்று உறுதியாய் நம்புங்கள். நீங்கள் நம்பும் பொழுது என்ன நடக்கும் என்று நீங்கள் அழுது கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு ஆறுதல் உண்டாகும். மாத்திரமல்ல ஐயா, நீங்கள் பேசின நல்ல வார்த்தைகளை எல்லாம் கேட்கிற அற்புதமான பலத்த சௌரியவான்களாகிய தேவதூதர்கள் அந்த காரியத்தை நிறைவேற்றும்படியாய் உங்கள் கரங்களை ஒரு நாளிலே உயர்த்துவார். ஆமென். உங்களை, உங்கள் பிள்ளைகளை அநேகருக்கு மத்தியிலே உங்களை கேவலமாய் அவதூறாய் கேவலமாய் அநியாயமாய் குற்றம் சாட்டினவர்களும் கேவலமாய் நடத்தினவர்களும் அல்லது உங்களை அடிமைகளை போல அற்பமாய் நினைத்தவர்களுக்கு மத்தியிலே உங்கள் தலை உயர்த்தப்படும். ஆமென். அந்த நாளிலே உங்களுக்கு விரோதமாய் பேசினவர்கள் எல்லோரும் உங்கள் பட்சமாய் வருகிறதை நீங்கள் காண்போம் என்று நம்புங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் விட்டுக் கொடுக்காதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும், ஹல்லேலூயா, எந்த சூழ்நிலையிலும் நம்புங்கள். க்ளோரி. நாங்கள் பார்க்கிற இந்த பூமி முழுவதும் எதை பார்த்தாலும் நம்புங்க, இது என் அப்பனுடையது, இந்த தேசம் என் தகப்பனுடையது. ஐயா, இங்கே காண்கிறவைகள் காணப்படாதவைகள், தோன்றினவைகள் தோன்றாதவைகள் எல்லாம் என் பரம பிதாவினுடையது என்ற நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள். ஐயா, ஒரு சமட்டடி நிலம் இல்ல, புதைக்க கூட நிலம் இல்ல, என்ன செய்வேன் என்றே தெரியவில்லை, என் பிள்ளைகளின் திருமணத்தை எப்படி நடத்துவேன், எனக்கு யாருடைய உதவியும் இல்லை, யாருமே எனக்கு சகாயம் பண்ணவில்லை என்று சொல்லாதிருங்கள். இந்த காரியம் எல்லாம் கர்த்தரால் வரும் என்று தைரியமாய் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஒரு சொந்த வீடு கூட இல்லையே என்று கவலைப்படுகிற அன்பு சகோதர சகோதரிகளே, அற்பமாய் பார்க்கிறார்களோ அல்லது கீழ்த்தரமாய் நினைக்கிறார்களோ, கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்கள் வீட்டை கட்டுவார். ஹல்லேலூயா. கர்த்தரே உங்கள் வீட்டை கட்டவும், ஐயா உன் குடும்பத்தை காக்கவும், கர்த்தர் நகரத்தை காக்கவும், உன் குடும்பத்தை உன்னை காக்கவும் கர்த்தருடைய ஆவியினால் உன்னை பலப்படுத்தி பாதுகாப்பார். ஆமென். உங்க வீடுகளிலே ஒரு நாளிலே, உங்கள் கூடாரங்களிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும். ஹல்லேலூயா. உங்களை விட்டு சென்றவர்கள் எல்லோரும் திரும்பி வருவார்கள். கேவலமாய் பேசின வார்த்தைகள் எல்லாம் உங்களை துதிபாடும். ஆமென். உங்களை புறந்தள் ஒதுக்கி தள்ளினவர்கள் எல்லோரும் உங்கள் பட்சமாய் வந்து ஒட்டி கொள்ளுவார்கள். மறந்து விடாதிருங்கள், ஆச்சரியமும் அதிசயமுமாய் இந்த பரிசுத்த ஆவியானவர் சகலத்தையும்
யாவரையும் நன்மையாய் நடத்துவார். ரோமர் 8 இருக்கிற ஒரு அற்புதமான காரியம், ஆவியானவர் நடத்தப்படுகிற பிள்ளைகளை குறித்து, ஆவியினால் நடக்க வேண்டிய சூழ்நிலைகளை, நடக்க வேண்டிய அவசியத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் பேசிவிட்டு சொன்ன மகிமையான காரியம் ஒன்று இருக்கிறது. அதை பிடித்துக் கொள்ளுங்கள். ஐயா, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் என் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நம்புங்கள். என்ன நடந்தாலும் சரி, எந்த மரண இருளோ, அழுகையின் பள்ளத்தாக்கோ, அல்லது ஒருவேளை பாழும் கிணறோ, அல்லது தண்ணீரே இல்லாத குழிகளோ, அல்லது நெருப்பு சூளையோ, ஐயா சிங்க கவி போன்ற பயங்கரமான சூழ்நிலைகளோ, எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் உறுதியாய் நம்புங்கள், உறுதியாய் நம்புங்கள். எத்தனை காரியங்கள் நீங்கள் நடக்கும் என்று நினைத்தவர்கள் நடக்காமல் போனாலும் என்ன, ஐயா நான் நினைத்தது போல் காரியங்கள் நடக்கவில்லை, தாறுமாறாய் நடக்கிறது போல் தெரிகிறது, என்னை சுற்றிலும் இருக்கிற வழிகள், வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லுகிற சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? இன்று இந்த தேவ வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவரிடத்தில் அன்பு கூறுகிற தேவ பிள்ளையே, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே சகலமும் நடக்கிற எல்லாம், நடந்து கொண்டிருக்கிற எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்து கொள்ளுங்கள். அது நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நிச்சயமாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். நீங்கள் மகிமையும் மகத்துவமுமாய் இருப்பீர்கள். இந்த உலகத்திலே உங்களை ஒன்றும் சேதப்படுத்த, அல்லது இந்த உலகத்திலே ஒன்றும் ஒரு காரியமும் உங்களை ஜெயிக்க முடிய தவறாமல் ஜெபியுங்கள். திரளான பேர் ரட்சிக்கப்படும்படியாய். ஆமென். திரளான பேர் ஆறுதலை, கண்ணீர்கள் மாறி, கவலைகள் மாறி, வியாதிகள், வருத்தங்கள், நோய்களில் இருந்து விடுதலை அடையும்படியாய் அங்கு தேவ நாமம் உயர்த்தப்படுவதற்காய் தவறாமல் ஜெபியுங்கள். நம்முடைய கூட்டங்கள் நடக்கிறது. அந்த அற்புதமான கூட்டங்களை ஆயத்தப்படுத்துகிற தேவ பிள்ளைகளுக்காய், தேவ மனிதர்களுக்காய், அங்கே வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஐயா நல்ல தேவ சகாயம் உண்டாகும்படியாய், நல்ல கிளைமேட் உண்டாகும்படியாய், மிகுதியாய் இருக்கிற பண தேவைகள் மறந்து விடாதிருங்கள். மிகுதியாய் இருக்கிற பண தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகள் நிச்சயமாய் ஜெபியுங்கள். நம்முடைய ஊழியத்திற்கென்று வெளிநாடுகளிலோ அல்லது வெளிநாட்டில் அல்லது வேறு எந்த ஸ்தாபனத்தில் இருந்தோ நிச்சயமாய் ஒரு நாளும் ஒரு பைசாவும் வந்ததில்லை. தேவ பிள்ளைகள், நீங்கள் அனுப்புகிற சிறிய சிறிய உதவிகள் மூலமாய் நடத்தப்படுகிற இந்த கூட்டங்களுக்காய் நீங்கள் தவறாமல் ஜெபியுங்கள். அதனால் தான் நம்முடைய கூட்டங்களிலே பாருங்கள், உண்மையும் உத்தமும் நீதியும் பரிசுத்தமும் ஐயா அங்கே நூற்றுக்கணக்கான அற்புதங்களை கொண்டு வருகிறது. இது கர்த்தரே நின்று, கர்த்தருடைய ஆவியானவரே நின்று நடத்தாமல் இவைகள் சாத்தியமே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களும் அதிசயங்களும் செய்யும்படியாய் தேவ பிள்ளைகள் உறுதியாய் ஜெபியுங்கள். முடிந்தவர்கள் உதவி செய்யுங்கள். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். என் நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற யாரும் இனி அழுது கொண்டிராதபடி என் தெய்வமே, ஐயா உம்முடைய நல்ல ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு பேரையும் உதவியாளராய், துணையாளராய், நல்ல போதகராய், தேற்றரவு செய்கிற தேற்றரவாளனாய், யாருமே தேற்றரவு செய்ய முடியாத சூழ்நிலைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை என் தெய்வமே தேற்றரவு செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. மன வருத்தங்களிலும் கிளேசங்களிலும் ஐயா பல்வேறு பாடுகளிலும் உபத்திரவங்களிலும் கடந்து வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். கண்ணீரின் பாதையிலே கடந்து வந்து கொண்டிருக்கிறவர்கள், அழுகையின் பாதையிலே முள்ளுகளுக்குள்ளும் தேளுகளுக்குள்ளும் நெருஞ்சில்களுக்குள்ளும், அது போன்ற மனிதர்களுக்குள்ளும், அது போன்ற மனிதர்கள் மத்தியிலும் நடந்து கொண்டும் வாழ்ந்து கொண்டும் இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். என் தெய்வமே, உம்முடைய அனுக்கிரகம் இறங்கும்படியாய், பரிசுத்த ஆவியானவருடைய தயவு இறங்கும்படியாய், பரிசுத்த ஆவியானுடைய மகிமை இறங்கும்படியாய், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கும்படியாய் ஐயா தேற்றரவு செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என் தெய்வமே, நீ
நீர் எங்களுக்கு என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு சொன்ன நல்ல காரியங்களை நிறைவேற்றும் வரையும் நீர் எங்களை கைவிடுவதும் இல்லை, எங்களை விட்டு விலகுவதும் இல்லை என்பதை நாங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறோம். என் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, நீர் எங்களை நிறைத்திருக்கிறபடியினால் ஐயா எங்களை மறந்து போகாதபடி என்றென்றுமாய் எங்களோடு இருக்கிற பரிசுத்த ஆவியாய் இருக்கிற நல்ல தேவன் எங்களோட இருக்கிறபடியினால் அன்பு சகோதர சகோதரிகளை ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்ளும்படியாய் எல்லா விதமான குழப்பங்கள், கஷ்டங்கள், எல்லா விதமான சவால்களுக்கு மத்தியிலே தேவ பிள்ளைகளோடு நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். ஜப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி இவர்கள் பிள்ளைகளுக்கென்று நீர் வைத்திருக்கிற மகிமையான காரியங்களை மகிமையும் மகத்துவமான காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஜப வேளையிலே வந்து காத்திருக்கிற ஆமென் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நடுங்குகிற, உம்முடைய வசனத்தையே நோக்கி பார்க்கிற தேவ பிள்ளைகளாய் இருக்கிற இந்த கூட்டத்தை ஒவ்வொரு பேரும் ஒரு நாளும் வெட்கப்படாதபடி நம்பி இருக்கிற காரியங்களிலே, என் தேவன் இவர்களை நம்ப பண்ணின காரியங்களிலே எண்ணி முடியாத அதிசயங்களும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் நடக்கும்படியாய் தேவ சமூகத்திலே பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். ஒரு யோசேப்பை போல கடந்து வருகிறவர்கள், ஒரு தானியேலை போல அடிமையாய் பிடித்து வரப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே இருக்கிறதாய் காணப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். வேலை செய்கிற இடங்களிலே சுற்றிலும் உள்ள ஜனங்களினால் நெருக்கப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். அவமானமாய் பேசப்படுகிறவர்கள், கேவலமாய் எண்ணப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். என் தெய்வமே, இவர்கள் யாரும் வெட்கப்பட்டு போகாதபடி இவர்கள் எங்கே எங்கே இருக்கிறார்களோ, எங்கே எங்கே எந்த சூழ்நிலைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த சகலமான பேர்களுக்கும் மத்தியிலே என் தேவனுடைய பிள்ளைகளை உயர்த்தும்படியாய் ஆமென் அந்த ராஜரீக மேன்மைகள் இவர்களுக்கென்று கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கேயும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி இவர்களை தலை நிமிரச் செய்வீராக. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இவர்கள் வெட்கப்பட்டு போனது போல் தோன்றுகிற இடங்களிலே இவர்கள் தலை உயர்த்தப்படும்படியாய் வெட்கப்பட்டு போன காரியங்களிலே இரட்டத்தனையான பலன்கள் திரும்பி வரும்படியாய், இவர்கள் அழுகையெல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறும்படியாய், எங்கே உபத்திரவப்படுகிறார்களோ, எங்கே கைவிட்டது போன்ற சூழ்நிலையிலே இருக்கிறார்களோ, அங்கே இருந்து ஒரு விடுதலையின் ஆவியானவர் பிள்ளைகளை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களாய் ஆமென். தேவ வசனத்தை கருத்தோடு தியானிக்கவும், தேவ வசனத்தை நினைப்பூட்டுகிற பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல் படியே நடக்கவும் ஆமென். நடக்கிற சூழ்நிலைகள் ஐயா, நடக்கிற காரியங்கள், சுற்றியுள்ள சூழ்நிலைகளை பார்க்காதபடி பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுகிற நல்ல தேவ வசனங்களை கருத்தாய் தியானித்து ஆவியிலே அனலாகுகிற பிள்ளைகளாய், ஆவியிலே அனலாகுகிற பரிசுத்த ஆவியிற்குள்ளே அனலாகுகிற பிள்ளைகளாய் கருத்தாய் தியானிக்கவும், கருத்தோடு அதை விசுவாசிக்கவும், திட நம்பிக்கையோடு எந்த சூழ்நிலையிலும் தைரியமாய் இருக்கவும், ஒரு அனல் ஒவ்வொருவருக்குள்ளும் பற்றி எரியும்படியாய், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளும் இந்த ஆவியின் அனல், இந்த அக்கினி பற்றி எரியும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சத்துருவானவர் இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் எய்கிற எல்லா அக்கினி அஸ்திரங்களும் இப்பொழுதே இந்த பரிசுத்த ஆவியின் அக்கினியிலே பொசுங்கி போகும்படியாய், இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட சதி சூனியங்கள் அழியும்படியாய் இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் இவர்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் விரோதமாய் எங்கே சதி சூனியங்களை செய்தார்களோ ஆமென், எங்கே இவர்களை எல்லாவற்றையும் பறித்து ஆமென், குடும்பம் முழுவதையும் அழிக்கப்பட்ட ஐயா எல்லாவற்றையும் இழந்த நிலைமையிலே அநாதைகள் போன்று யாரெல்லாம் ஒருவேளை காணப்படுகிறார்களோ, என் அன்பு தெய்வமே, இப்பொழுதே ஒரு எஸ்தர் எப்படி அநாதை பிள்ளையை போல் ஐயா தாயும் தகப்பனும் இல்லாதவளாய் ஆமென், யாதொரு உதவியும் இல்லாதவளாய் ஒரு சிறிய தகப்பனின் தயவிலே வாழ்ந்த பிள்ளையை எப்படி அந்த 127 நாடுகளின் அரசியாய்
என் தேவனாகிய கர்த்தர் உயர்த்தினீங்களோ அப்படியே யாதும் இல்லாதவர்களாய், எந்த உதவியும் எந்த சகாயமும் எந்த தேற்றமும் இல்லாது அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஐயா உம்மையே நம்பி உம்முடைய நாமத்தின் நிமித்தம் வைராக்கியமாய் நிற்கிற பிள்ளைகள், எத்தனையோ போராட்டங்கள், உபத்திரவங்கள், எத்தனையோ கேவலமான சூழ்நிலைகள், எத்தனையோ அவமானங்களை கடந்தும் தைரியமாய் உம்மையே நம்பி ஐயா உம்முடைய கிருபாசன தண்டையே நம்பி உம்முடைய கிருபாசன தண்டையிலே வந்து காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் என் தேவன் நீதி செய்யும்படியாய், என் தேவனாகிய கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றும்படியாய், ஒரு தானியேலை போல, ஒரு மோசேயை போல வனாந்தரங்களிலே இருந்து எடுக்கப்பட்டவனாய், ஆமென், தண்ணீரிலே இருந்து தூக்கப்பட்டவனாய், ஓ குளோரி, சிங்க கவியில் இருந்து பாதுகாக்கப்பட்டவர்களாய், சிறைச்சாலைகளில் இருந்து உயர்த்தப்பட்டவர்களாய், அநாதையாய் இருந்து அரசியாய் மாறின நல்ல தேவ பிள்ளைகளாய் என் அன்பு சகோதர சகோதரிகள், ஆமென். என் தெய்வமே, இவைகள் எல்லாம் பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல. என் அன்பு சகோதர சகோதரிகள் அதை அறிந்து கொள்ளும்படியாய் இப்படி என்று சொல்லுகிற எத்தனையோ தந்திரமான வார்த்தைகளிலே யாரும் சிக்கிக் கொள்ளாதபடி, ஆமென், தந்திரமான யோசனைகளிலே அகப்பட்டு கொள்ளாதபடி என் அன்பு சகோதர சகோதரிகளை உம்முடைய வார்த்தையிலே நடத்துகிற அன்பின் ஆவியானவர் பத்திரமாய் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. பெரிய காரியங்களை செய்வீராக. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, ஓ தகப்பன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல தெய்வமே, உமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிற நல்ல தேவன் இன்று ஒரு அற்புத அடையாளங்களை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்யும்படியாய் உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, கிருபைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. அன்பரும் ஆத்தும ரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளை மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. தைரியமாயிருங்கள். உங்கள் கண்ணீர்களை எல்லாம் நிச்சயமாய் கர்த்தர் களிப்பாய் மாற்றுவார். அதற்காகவே என்றென்றுமாய் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். நீங்கள் அநாதைகளாய் விடப்படுவதில்லை. நான் போவேன், ஆனால் அவர் என் பிதாவின் இடத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு பரிசுத்த ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அனுப்புவேன் சொன்னாரே. அந்த அற்புதங்களின் ஆவியானவர் நிச்சயமாய் உங்களை நடத்துவார். அனலாயிருங்கள், விசுவாசத்தோடு திட நம்பிக்கையாயிருங்கள், வேத வசனங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையிலும் அந்த வைராக்கிய அனல் குறையவே கூடாது. ஹல்லேலூயா. நிச்சயமாய் உங்களை கொண்டு சேர்க்க வேண்டிய அந்த மகிமையான ராஜரீகமான இடங்களுக்கும் அந்த உன்னதமான உயர்வுக்கும் கர்த்தர் உங்களை கூட்டி சேர்ப்பார். எந்த சூழ்நிலையும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லோரையும் அப்படியே ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த நல்ல நாளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள்.